இன்றைக்கி நம்ம ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு சீஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பாஸ்தா வாங்கியிருக்கேன். சீஸ் பாஸ்தா நீங்கள் எந்த பிராண்டு வேணால் வாங்கிக்கோங்க. பட் சீஸ் பாஸ்தான்னு இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து வீட்டில் எதுவுமே ரெடி பண்ண போதில்லை, எல்லாமே கடையில் தான் வாங்க போகிறேன். இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம், சீஸ் எடுத்திருக்கேன். நான் ஷீட் சீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாக் இருந்தாலும் ஓகே, அதை வந்து திருவி கூட போட்டுக்கலாம். நான் இது சாண்ட்விச் பண்ண வாங்கியிருந்தேன். அது போக மீதி தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து சீசனிங் பார்க்கலாம். சீசனிங் பார்த்தோன்னா இந்த பாஸ்தா சீசனிங் மஸ்ட்டு. இது ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். பட் இந்த சீசனிங் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இது கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து பேசில் சொல்லுவாங்க. பேசில் கூடவே இன்னும் ஒரு சில ஹெர்ப்ஸ்லாம் இதில் கலந்துருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு. இப்போ வந்து நம்ம பாஸ்தா வந்து கொதிக்க விட்டுறலாம். இது பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ் பவுடர் பேக்கெட் இருக்கும். இந்த பவுடர் பேக்கெட்டை தான் நம்ம வந்து கொதிக்க விட்டு இதை வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்தா பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் தான் போடணும். அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்கிற தண்ணியில் போட்டால் தான் அது ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ கொதிக்கும்போது தான் இதை போடணும். இதை கொதிக்கும் போதவே 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு சேர்த்து கொதிக்க விடணும். இந்த பாஸ்தா கண்டிப்பாக 100% வந்து வேகக்கூடாது. ஒரு 70% தான் வேகணும். ஏன்னா மறுபடியும் நம்ம வந்து அந்த சீஸ் பவுடர்லாம் கொதிக்க விடுறோம் இல்லையா, அந்த தண்ணியில் போடும்போது அங்கேயும் கொஞ்சம் வேகும். சரி, இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். சைடில் நம்ம வந்து டிஷ் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் வந்து பெரிய டம்ளர் அளவுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது சின்ன பேக்கெட் தான், கொஞ்சமாக தான் இருக்கும் பாஸ்தா. ஸோ நிறைய தண்ணி வேண்டாம். அதனால் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து கொதிக்கும்போது தான் இந்த பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது. கொதிக்கும்போது இந்த பவுடரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ இந்த பவுடரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். சரி, இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா 70% அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தா டக்குன்னு பிசு பிசுன்னு போயிடக்கூடாது. நல்லா அழுத்தி பார்த்தா தான் உடையணும். ஒருவேளை நல்லா அழுத்தியும் உடையலைன்னா அது இன்னும் வேகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு 60 செகண்ட்ஸ் வேக விட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து 70% வெந்து வந்துருச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்குள்ளே இந்த சீஸ் பவுடர் தண்ணி வந்து கொதிச்சு வந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லாவே கொதிச்சு வந்துச்சு. கொதிச்சு வந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணணும். இப்போ வந்து இதனுடைய ஃபுல் க்ரீமும் ஆட் பண்ண வேணாம், பாதி க்ரீம் மட்டும் போட்டுக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா திகட்டிரும். அதே மாதிரி சீஸும் 2 ஷீட் போட்டால் போதும். நிறைய போட்டிங்கன்னா திகட்டிரும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ரெசிபிக்கு இந்த ஸ்டேஜ் மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரணும். அதான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இது கூட சீஸும் போட்டுக்கலாம். நான் சீஸ் 2 ஷீட் மட்டும் போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்துச்சுன்னா நல்லா வெந்துட்டு இருக்கும்போதே 2 சீஸ் ஷீட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணதும் இதையுமே நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா சீசனிங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா இது நல்லா கொதித்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. ஸோ இதில் பாஸ்தா சீசனிங், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு இது 3த்தையுமே போட்டுட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதுக்கு முக்கியமான ப்ரொசீஜரே பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது எப்போ வரைக்கும் கலந்து விட்டுக்கணும்னா அது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும். ரொம்ப திக்காகவும் வந்துடக்கூடாது. அதுக்காக ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். அது ஒட்டி வரும். இந்த சீஸு க்ரீம்லாம் எல்லாம் வந்து பேனுக்கு ஒட்டி வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம சாப்பிட என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வேகாத அந்த 30% இதில் வந்து வெந்துடும் பாஸ்தா. ஸோ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது நமக்கு கடைசியில் எந்த ஸ்டேஜுக்கு வேணுமோ அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க, ஆற வச்சு சாப்பிட்றவங்க. ஏன்னா அது ஆறின பிறகு கொஞ்சம் கட்டியாயிரும். சூடாக சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் இங்கேயே வந்து கொஞ்சம் லைட்டாக திக் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ரொம்ப திக்காக வந்துருச்சுன்னா அப்போவுமே சாப்பிட கொஞ்சம் கட்டியாயிரும். இந்த கன்சிஸ்டன்சி தான் இந்த பாஸ்தாவுக்கு ரொம்ப 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 முக்கியம். இப்போ எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு லைட்டாக இந்த சீசனிங்கை மட்டும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். பாஸ்தா சீசனிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தேவைன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பேசில் கொஞ்சம் தூவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெசிபி பேச்சுலருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கடையிலேருந்தே வாங்கி இது ஜஸ்ட்டு கொதிக்க விட்டு ரெடி பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பாஸ்தா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிசு நொட்டம் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இது ஒரு நோ ஆயில் பாஸ்தா. இது என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு வேற சொன்னான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா?